இதாங்க எங்கள் வீட்டில் நான் நட்டு வச்ச துளசி செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. அது பக்கத்துலேயே ஒரு கீரை கன்று பாருங்கள், சும்மா முளைச்சி கிடந்துச்சு, எடுத்து நட்டு வச்சேன். அது நல்லா பெருசாகிட்டுங்க. நான் இலையெல்லாம் நறுக்கி விட்டுருவேன், கொஞ்சம் தண்டு பெருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. இங்கே இருங்க நிறைய பப்பாளி செடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வந்துட்டுருக்கு. பப்பாளி செடியில் அங்கே ஃபுல்லாமே துளசி தான். கொஞ்சம் கேப் போட்டு ஃபுல்லாமே துளசி போட்டுருவேன். அடுத்து இங்கே ஒரு கீரை செடி, பப்பாளி, அதுக்கப்புறம் தக்காளி கன்று எல்லாம் இருக்குங்களா. அதுக்கு பக்கத்துலேயே எங்கள் கருவாச்சி மேய்ஞ்சிட்ருக்கா, என் கோழி குஞ்சு. அதாவது இப்போ தான் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வந்துருந்தேன், கனகாமரம், அதுக்கப்புறம் செவ்வந்திப்பூ, அப்புறம் 4 ரோஸ் கன்று. வெயிலில் வைக்க அது மதியம் ஃபுல்லாக அப்படியே வாடி போயிடுது. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தண்ணி 3 டைம் ஊற்றிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் பயமாக இருக்குது செத்து போய்டுமோன்னு. அதுக்கப்புறம் அது இந்த செடி பூ மறந்துட்டேன், அந்த செடி பேர். அப்புறம் மல்லி, அப்புறம் அது அரும்பு, அதுக்கப்புறம் இது எல்லாமே மிளகாய் செடி. அப்புறம் இங்கே தான் விரை போட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, வெங்காயம் நட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் முளைக்க போட்டிருக்கேன், விதை வெங்காயம். அதுக்கப்புறம் இதில் இந்த பையில் மண் எடுத்து இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சக்கரவள்ளி கிழங்கு. பையில் மண் எடுத்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் அந்த டப்பாவெல்லாம் கட் பண்ணி அது போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இனிமேல் போடுறேன். அப்புறம் இன்னொன்று, பொங்கலுக்கு வாங்கின கரும்பு வெட்டி சாப்பிட்டுட்டு மீதிலாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அந்த தொகையில் அதெல்லாம் முளைக்க போட்டோன்னா கரும்புலாம் முளைச்சிக்கிட்டு இங்கே பாருங்க. அதை